ஜப்பானை பாருங்கள், சிங்கப்பூரை பாருங்கள், மலேசியாவை பாருங்கள் என்று. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் சிங்கப்பூர் அதிபர் வந்தார், லீ குவான். இன்றைக்கு சிங்கப்பூர் உலக நாடுமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு தொழில் வளர்ச்சி செல்வம் பறிக்கின்ற நாடாக மாறி இருக்குன்னு சொன்னால் 50 ஆண்டு காலம் அந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள், அதிபர்கள் அத்தனை பேரும் அந்த நாட்டை நேசித்தார்கள், நாட்டு மக்களை நேசித்தார். லீ குவான் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் இறந்த பிறகும் இந்த நாடு வளர்ச்சிக்கு ஆட்சிக்கு வருபவர்கள் தடையாக இருந்தால் நான் கல்லறையில் இருந்து மீண்டும் எழுந்து வருவேன் என்று சொல்கிறார். ஆனா இங்க ஆண்ட முதலமைச்சர் கலைஞர் என்ன செய்தார்? கள்ளக்குடி கொண்ட கலைஞர் கருணாநிதி. அவர் கள்ளக்குடி எதை கொண்டார தெரியாது. இந்த நாட்டில் சாராயத்தை ஒழிக்க வேண்டும், சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்று நமது ஐயாவும் சின்னையாவும் போராடி கொண்டிருக்கிறார்களே. இந்த சாராய கடையை 1972 தமிழகத்தில் திறந்து வைத்த புண்ணியவான் கலைஞர் கருணாநிதி தான் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. கொட்டும் மழையில் நனைந்து கொண்டு கோபாலபுரம் சென்று ராஜாஜி சொன்னாரே, கருணாநிதி இந்த பாவத்தை செய்யாதே, இந்த நாட்டு மக்கள் நாசமாகி விடுவார்கள், இவர்கள் வாழ்க்கை நாசப்படுத்தப்படும், கருணாநிதி இந்த பாவத்தை செய்யாதே என்று சொன்னாரே. ராஜாஜி ஒரு பிராமணர், எந்த பிராமணரும் பிடிக்க போவதில்லை. ஆனால் ராஜாஜிக்கு இந்த தமிழன் மீது இருந்த அக்கறை கலைஞர் கருணாநிதிக்கு இருந்ததா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? குடியை கொடுத்து நமது குடியை கெடுத்தார். இன்றைக்கு அணை கட்டவில்லை. ஏன் கட்டவில்லை? கர்நாடகத்தில் காவேரியில் தண்ணீர் கேட்டான் என்று சொல்கிறான். நாங்கள் திறந்து விட்டால் தண்ணீரை தடுப்பதற்கு ஒரு அணை கட்டி இருக்கிறாயா என்று கேட்கிறான். காமராஜரை காலத்தில் கட்டப்பட்ட அணைகள், அதன் பிறகு கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இத்தனை பேர் ஆட்சிக்கு வந்தார்களே, எங்கு அணை கட்டினார்கள்? தடுப்பணைகள் கட்டினார்களா? குளங்குட்டைகளை வெட்டினார்களா? விவசாயி இந்த நாட்டின் முதுகெலும்பு சொன்னார்களே, விவசாயிக்கு இந்த முதுகெலும்பு எல்லாமே ஆக்கிவிட்டார்களே.